இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் ஸ்கேலப் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டேன். லைனிங்கில் நான் எப்பயுமே நெக் கட் பண்ண மாட்டேன். நெக் சீம் லைனில் ஒரு நேஷ் மட்டும் வெட்டிடுவேன். இப்போ அந்த நெக் அளவு வச்சுட்டு பேப்பர் கேன்வஸை வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை வச்சு பெனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் போடுவேன் நான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு நான் நெக்கை வந்து வரைஞ்சிக்குவேன். எக்ஸ்ட்ரா நெக்குக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெக் சீம் லைனுக்குள்ளே ஒரு கோடு கிராஸாக. ஏன் கேட்டிங்கன்னா அப்போ அந்த ஸ்கேல்ப் வந்து கரெக்டாக உட்காரும். ஷோல்டர் வந்து பிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது அந்த இடத்துல. ஸோ அதனால் கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இந்த ஸ்கேலப்புக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஸ்கேலில் தான் நான் ஸ்கேலப் டிசைனே வரைவேன் எப்பயுமே. ஸோ அந்த கோடு வந்து கரெக்டாக 2வது கோட்டில் நிற்கணும் எனக்கு. நான் அப்படி தான் வந்து நெக்கு ஸ்கேலப் வரைவேன். அந்த ரவுண்ட் ஷேப் பெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி என்ன பெண்ட் பண்ணி அந்த ஸ்கேலப் ரவுண்டாக கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்துடுவேன். இப்போ லாஸ்ட் ஸ்கேலப் மட்டும் பாதியாக வரைவேன். அது வந்து ஒரு ஸ்கேலப்பாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பேன் அந்த ஸ்கேலப்புக்கு. ஸோ இப்போது ஒரு சிங்கிள் ஸ்கேலப் வரைஞ்சின்னா அதிலே 2 அப்படியே வந்துடும் அதிலே. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துருவேன். எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வெளிப்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்கேலப் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கையில் கரெக்டாக பிடிச்சி அப்படி கரெக்டாக வரல பிகினர்ஸ்க்குனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டம்மி தேல் ஸ்டிச் போட்டுருங்க. டம்மி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி கட் பண்ணும் போது அந்த கேன்வாஸ் வந்து எங்கேயுமே நகராது உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். போக போக எனக்கு வந்து கரெக்டாக அது கட் பண்ணும் போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் கட் பண்ணும்போது இப்படி கையில் எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நகரும். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த டம்மி ஸ்டிச் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இதுவும் நகராது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங்கில் ஐரன் பண்ணிக்கோங்க அதை. ஸோ ஐரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர்கிட்ட கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். நெக்குக்கு உள்ளே நீங்கள் கட் பண்ணவே கூடாது. லைனிங்லேயும் நெக் கட் பண்ணக்கூடாது, மேல் துணியிலையும் நெக் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு ஐரன் பண்ணுற லைனிங்லேயும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி 3 பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங் அடியில் வச்சுக்கோங்க, மேல் துணி. அதுக்கு மேலே தான் நம்ம அதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஸ்டிச் போட்டுருங்க. ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் போட்டுருங்க. அந்த பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஸ்டிச் போடுங்க, சரிங்களா? எப்பயுமே நீடல் உள்ளே இருக்கும் போது திருப்பணும்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா அடியில் லைனிங் வச்சுருக்கேன். மேல் கிளாத்தில் வந்து நெக் சென்டருக்கு மட்டும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சைடில் ஷோல்டர்கிட்டையோ இல்லை எங்கேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சே போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் நம்ம ஐரன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி நெக் சென்டருக்கு ஒரு நேஷ் வெட்டியிருப்பேன் நான். எப்பயுமே ஷோல்டருக்கு சென்டர் ஒரு நேஷும் நெக் சீம் லைனுக்கு ஒரு நேஷ் வெட்டியிருப்பேன். ஸோ அந்த நெக் சீம் லைனுக்கு நேஷ் வெட்டியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலையே கரெக்டாக வச்சு கரெக்டாக சுற்றி அதை ஒட்டியே ஸ்டிச் போடணும். நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி ஒட்டி இப்போ எப்படி எங்கள் டைலர் ஸ்டிச் போடுறாரு பாருங்கள், அதே மாதிரி ஸ்டிச் போடணும். நீங்கள் பொறுமையாக நிறுத்தி இந்த பெண்டெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அந்த பெண்டுக்கிட்ட நிறுத்தி ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் வேறு மாதிரி ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேஷ் எல்லாம் எங்கேயும் நீங்கள் வெட்ட தேவையில்ல. அந்த வி ஷேப் கிட்ட மட்டும்தான் நேஷ் வெட்டணும். வேறு எங்கேயுமே நேஷ் வெட்ட தேவையில்ல. இப்போ பாருங்கள், அந்த வி ஷேப் கிட்ட மட்டும்தான் நேஷ் வெட்டுறோம். வேறு எங்கேயுமே நேஷ் வெட்ட தேவையில்ல. அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அழகாக அது பெண்டாகி பின்னாடி ரிவர்ஸில் திரும்பிடும். இப்போ என்ன பண்ணால் இது நல்லா திருப்பிட்ட பின்னாடி ஐரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக ஸ்கேலப் வந்து அந்த நெக்கெல்லாம் ஷேப் கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். பேப்பர் கேன்வாஸ் அப்படி நகர்ந்துருந்தாலும் நம்மளுக்கு ஐரன் பண்ணும்போது திரும்பி செட்டாக கரெக்டாக உட்காந்துரும் அது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸ்கேலப் மாடல். இப்போ இதை ஐரன் பண்ணால் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். நல்லா ஸ்டீம் ஐரன் பண்ணிக்குவோம். நம்ம பாருங்கள், இப்போ ஐரன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எம்மிங் எடுக்க தேவையில்ல. ஸ்டிச் போடுறதுக்காக தான் நான் சுற்றி வந்து எதுவுமே
தேயில அடிக்க வேணான்னு சொல்லியிருந்தேன். ஸ்டிச்சே எதுவும் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், லைனிங்கை மட்டும் பேக் சைடில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எம்மிங் எடுக்கவே தேவையில்ல. இல்லைனா இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சுற்றி தேயில அடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது ப்ளவுஸில் வந்து மேல் துணியும் லைனிங் துணியும் ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அடித்து திருப்பினீங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், எம்மிங் எடுக்கணும். இது எம்மிங் எடுக்காமல் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எம்மிங்கே எடுக்க தேவையில்ல. இப்போ சுற்றி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்மிங் எடுக்கிற வேலை மிச்சம் ஆகும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்கேலப் மாடல் நீங்கள் கேட்ட மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.